ஹாய் குட்டீஸ், இது நம்ம கிங் ஜாய் சிஸ்டர்ஸின் கதை நேரம். இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை 3 மீன்கள். ஒரு பெரிய குளத்துல 3 மீன்கள் இருந்துச்சாம். அவங்க ரொம்ப நல்ல நண்பர்களாம். ஆனா அவங்களோட சிந்தனை மட்டும் வேற வேற மாதிரி இருந்துச்சாம். முதல் மீன் ரொம்ப புத்திசாலியாம். ஏதாவது ஆபத்து வந்தா முன்னாடியே யோசிச்சு தப்பிக்கணும்னு நினைக்கிற குணமா. இரண்டாவது மீன் ஆபத்து வந்தா அப்ப பாத்துக்கலான்னு சும்மா இருக்குமா. மூன்றாவது மீன் எதுவுமே ஆகாது, எல்லாம் சரியாதான் இருக்கும்னு கவலையே இல்லாம இருக்குமா. ஒரு நாள் சில மீனவர்கள் அந்த குளத்துக்கு வந்தாங்களாம். நாளைக்கு இங்க வலை போட்டா நிறைய மீன் கிடைக்கும்னு பேசிட்டு போனாங்களாம். இத கேள்விப்பட்ட முதல் மீன் உடனே சொன்னதாம், நம்ம இங்க இருந்தா ஆபத்து, இப்பயே வேற குளத்துக்கு போயிடலாம்னு. இரண்டாவது மீன் நினைச்சுச்சா, நாளைக்கு பாத்துக்கலான்னு. மூன்றாவது மீன் சிரிச்சுக்கிட்டே அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுன்னு கவனமே இல்லாம இருந்துச்சாம். யாருமே கேட்காதனால முதல் மீன் உடனே அந்த குளத்துல இருந்து ஒரு சிறிய மதகு வழியா புது குளத்துக்கு தப்பிச்சு போயிருச்சான். அடுத்த நாள் சொன்ன மாதிரியே மீனவர்கள் வந்துட்டாங்க, வலையும் போட்டுட்டாங்களாம். இரண்டாவது மீன் புத்திசாலித்தனமா இறந்த மாதிரி நடிச்சுச்சான். மீனவர்கள் அது முன்னாடியே இறந்த மீன் போல இருக்குன்னு சொல்லி அதை திரும்பி குளத்திலே தூக்கி போட்டுட்டாங்களாம். அது எப்படியோ தப்பிச்சு போயிருச்சான். ஆனா மூணாவது மீன் யோசிக்காம இருந்ததால வலையிலேயே மாட்டிக்கிச்சான். என்ன குட்டீஸ், இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? ஆபத்து வரும்போது முன்னாடியே யோசிக்கணும், அல்லது சரியான நேரத்திலாவது நல்ல முடிவெடுக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம தான் கஷ்டப்படுவோம். ஓகே குட்டீஸ், நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட சந்திப்போம். பிடிச்சிருந்தா கிங் ஜாய் சிஸ்டர்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.